ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டெப் பை ஸ்டெப் மேக்ஸ். இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான மேக்ஸ்லேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு சாப்டர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபங்க்ஷன்ஸ் இந்த 10th ஸ்டாண்டர்டில் மட்டும் இல்லாமல் 11th 12thலையும் உங்களுக்கு கிளியராக புரியணும்னா இந்த 10th ஸ்டாண்டர்டில் உள்ள பேசிக்ஸ் நல்லா புரிஞ்சால் தான் உங்களால் 11th 12thலையோ இல்லை அடுத்து நீங்கள் காலேஜ் லெவலில் மேக்ஸ் எடுத்து படிக்கும் போதோ உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் பற்றின ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் இதில் 10th ரிலேட்டட் மட்டும் இல்லாமல் மேக்ஸில் முக்கியமான சில கான்செப்ட்ஸும் இனி வர வீடியோவில் எடுக்க போகிறேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு தெரியும். ஓகே, வாங்க நம்ம ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். நம்ம போன எக்ஸசைஸில் நம்ம ரிலேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னால் என்னென்னு பார்த்தோம். இப்போ ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஸாக இருந்தாலும் சரி, ஃபங்க்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக 2 செட்டு தேவை. ஸோ 2 செட்டு இருந்தால் தான் இதையெல்லாம் நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். இப்போ ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது அதுவும் ஒரு ரிலேஷன் மாதிரி தான், மேப்பிங் தான் பண்ண போகிறோம். ஃபங்க்ஷன்ஸ்னாலும் மேப்பிங் தான் அந்த இடத்துல வரப்போகுது. ஆனால் அந்த மேப்பிங்கில் என்ன வித்தியாசம், என்ன ரிலேஷனுக்கும் ஃபங்க்ஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரிலேஷனில் லெஃப்ட் சைடில் எடுத்துக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு இங்கே மோர் தென் ஒரு எலமெண்ட்டோட மேப் ஆகியிருக்கும். இப்போ ஏங்கிற எலமெண்ட் A1 கூடயும் மேப் ஆகிருக்கு, A2 கூடயும் மேப் ஆகிருக்கு. அதே போல் பிங்கிற எலமெண்ட் B1 கூடயும் மேப் ஆகிருக்கு, B2 கூடயும் மேப் ஆகிருக்கு. இப்போ சிங்கிற எலமெண்ட் C1, C2, C3 3 எலமெண்ட் கூடயும் மேப்பிங்கில் வந்திருக்கு. அப்போது ரிலேஷனில் எப்படி இருக்குன்னா, லெஃப்ட் சைடில் உள்ள எலமெண்ட் ரைட் சைடில் ஒரே எலமெண்ட் கூடயும் மேப் ஆகியிருக்கலாம், அப்படி இல்லைன்னா மோர் தென் 1 எலமெண்ட் கூடயும் மேப் ஆகியிருக்கலாம். இதுதான் ரிலேஷன். ஆனால் ஃபங்க்ஷனில் என்ன அப்படின்னு சொன்னால், லெஃப்ட் சைடில் நம்ம எடுத்துக்கிற ஒரு எலமெண்ட்டும் ரைட் சைடில் ஒரே ஒரு எலமெண்ட்டு கூட தான் மேப்பிங்கில் வரணும். மோர் தென் 1 எலமெண்ட்டோட மேப்பிங்கில் வரக்கூடாது. அதுதான் அதோட கண்டிஷன். மெயின் கண்டிஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் இங்கே லெஃப்ட் சைடில் எடுத்துக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ரைட் சைடில் ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும்தான் இருக்கணும். ஸோ இப்போ A 2ஓட மேப் ஆகிருக்கு, B 1ஓட மேப் ஆகிருக்கு, C 3ஓட மேப் ஆகிருக்கு, D 4ஓட மேப் ஆகிருக்கு. இப்போ தனித்தனியாக தான் மேப் ஆகியிருக்கணுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இப்போ A, B, C, D எல்லாமே சேர்ந்து எல்லா எலமெண்ட்டுமே 3ங்கிற ஒரே நம்பர் கூடயும் மேப் ஆகியிருக்கலாம், இல்லை 1ங்கிற ஒரே நம்பர் கூட மேப் ஆகியிருக்கலாம். இதில் எதில் வேணுமோ மேப் ஆகியிருக்கலாம். ஆனால் இங்கே லெஃப்ட் சைடில் எடுத்துக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு ரைட் சைடில் ஒரே ஒரு கரஸ்பாண்டிங் எலமெண்ட் மட்டும்தான் இருக்கணும். அதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரிலேஷன் அண்டு ஃபங்க்ஷன். இன்னொன்று என்னென்னு சொன்னாக்க, நம்ம லெஃப்ட் சைடில் நம்ம இதை லெஃப்ட் சைடில் உள்ளதை டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டொமைனில் எல்லா எலமெண்ட்ஸுமே, டொமைன்னாவே நம்ம மேப்பிங்கில் வர எலமெண்ட்ஸை மட்டும்தான் நம்ம டொமைன்னு சொல்லுவோம். ஸோ ஃபங்க்ஷனில் அதுதான் கண்டிஷன். நம்ம லெஃப்ட் சைடில் எடுத்துக்கிறது டொமைனாகவே இருக்கணும். ஏன்னா எல்லா எலமெண்ட்ஸுமே மேப்பிங்கில் வந்திருக்கணும். இப்போ ABC மேப்பிங்கில் D மட்டும் மேப்பிங்கில் வராமல் இருக்குது அப்படின்னாலும் அதையும் நம்ம ஃபங்க்ஷன்னு சொல்ல முடியாது, ரிலேஷன்னு தான் சொல்ல முடியும். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ABCD இந்த 4 எலமெண்ட்டுமே இதில் மேப்பிங்கில் வந்துருச்சு. ஆனால் இந்த சைடில் பாருங்களேன், ரிலேஷனில் ABC இது 3 மட்டும்தான் மேப்பிங் ஆகிருக்கு. Dங்கிற எலமெண்ட் எந்த எலமெண்ட்டு கூடயுமே மேப்பிங்கே ஆகலை. அப்போ இதை ஃபங்க்ஷன்னு நம்ம சொல்ல முடியாது, ரிலேஷன்னு மட்டும்தான் சொல்லணும். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணணும்னா 2 முக்கியமான கண்டிஷன் இருக்குது. ஒன்று 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் இருக்கணும், லெஃப்ட் சைடுக்கும் ரைட் சைடு உள்ள எலமெண்ட்ஸுக்கும் 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் இருக்கணும். அடுத்தது லெஃப்ட் சைடில் உள்ள எல்லா எலமெண்ட்டுமே ஏதோ சம் மேப் ஆகிருக்கணும், ஏதாவது ஒரு எலமெண்ட்டு கூட மேப் ஆகியிருக்கணும். மேப்பிங்கில் இல்லாமல் எந்த எலமெண்ட்டுமே இருக்கக்கூடாது. இதுதான் ரிலேஷனுக்கும் ஃபங்க்ஷனுக்கும் உள்ள முக்கியமான கண்டிஷன். இதில் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. இப்போ வாங்க நம்ம ஃபங்க்ஷனுக்கான டெஃபினேஷன் பார்க்கலாம். எ ரிலேஷன், ஸோ ஃபங்க்ஷனுங்கிறதும் ஒரு ரிலேஷன் தான். எ ரிலேஷன் F பிட்வீன் 2 non-empty sets X and Y, ஏதாவது 2 non-empty செட்டு X and Y எடுத்துக்கிறோம், இஸ் கால்ட் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் X to Y if for each X belongs to X
இந்த கேபிட்டல் எக்ஸில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் தேர் எக்ஸிஸ்ட் ஒன்லி ஒன், இதுதான் வந்து முக்கியமான கண்டிஷன். இந்த ஒன்லி ஒன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கண்டிஷன். தேர் எக்ஸிஸ்ட் ஒன்லி ஒன் y பிலாங்ஸ் டு y. கண்டிப்பாக ஒரே ஒரு y தான், yங்கிற ஏதாவது ஒரு எலமெண்ட்டு இருக்கணும். such that x, y is belongs to the function f. ஸோ லெஃப்ட் சைடில் எடுத்துக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கும் ரைட் சைடில் ஒன்லி ஒன் எலமெண்ட்டு கூட தான் அது வந்து கரஸ்பாண்டிங்காக இருக்கணும். எஃப் ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய், இதை எப்படி ரிட்டர்ன் பண்ணுறோன்னா எஃப் ஃப்ரம், இதை எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னால் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் அப்படின்னு சொல்லி படிக்கணும். ஸோ எஃப்ங்கிறது ஃபங்க்ஷன், எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் டூ நான் எம்டி செட்ஸு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் இந்த மாதிரி எழுதியிருந்தால் இதை நம்ம எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா எஃப் இது போட்டிருந்தா ஃப்ரம்மு எக்ஸ் டு ஒய். நான் திரும்பவும் சொல்கிறேன், எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய், இதுதான் இந்த ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து முக்கியமான டெஃபினேஷன், இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. அடுத்தது இதிலே சில ரிமார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒன் வேர்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. இதை நம்ம வந்து நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. என்ன ஃபஸ்ட்டு ரிமார்க் என்ன அப்படின்னு சொன்னால், எவ்ரி ஃபங்க்ஷன் இஸ் அ ரிலேஷன். ஒரு ஃபங்க்ஷனையும் நம்ம வந்து ரிலேஷன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு தான் நமக்கு வந்து ரெண்டு கண்டிஷன் இருக்குது. 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் இருக்கணும், அதே போல் லெஃப்ட் சைடில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் மேப்பிங்கில் வந்திருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை தான் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். அது ரிலேஷனும் நம்ம சொல்லலாம். ஏன்னா ரிலேஷனுக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது. ரெண்டு எலமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதணும்னாவே போகிறோம். மேப்பிங் எப்படி வேணுமோ இருக்கலாம். ஒரு எலமெண்ட் வந்து நிறைய எலமெண்ட் கூடயும் மேப்பிங்கில் இருக்கலாம், இல்லை ஒரு எலமெண்ட் வந்து ஒரு எலமெண்ட் கூடயும் மேப்பிங்கில் இருக்கலாம். ஸோ அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. அதனால் எல்லா ஃபங்க்ஷனையுமே நம்ம வந்து ரிலேஷன் அப்படின்னு சொல்ல முடியும். பட் நாட் எவ்ரி ரிலேஷன் இஸ் எ ஃபங்க்ஷன். ஆனால் எல்லா ரிலேஷனுமே ஃபங்க்ஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா ஃபங்க்ஷனாக இருக்கணும்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, 1-to-1 கரஸ்பாண்டன்ஸும் எல்லா எலமெண்ட்ஸும் மேப்பிங்கில் வரணுங்கிற ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகியிருந்தால் மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன்னு சொல்ல முடியும். ஸோ வி ஹாவ் டூ ரிமார்க்ஸ். எவ்ரி ஃபங்க்ஷன் இஸ் அ ரிலேஷன், பட் நாட் எவ்ரி ரிலேஷன் இஸ் அ ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு செகண்ட் ரிமார்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன்ஸ் ஆர் சப்செட்ஸ் ஆஃப் ரிலேஷன். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ரிலேஷன்ஸ் ஆர் சப்செட்ஸ் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்டோட சப்செட் தான் ரிலேஷன்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ இந்த ரிலேஷனோட சப்செட் எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ். ஸோ எஃப் இஸ் கண்டைன்ட் இன் ஆர், ஆர் இஸ் கண்டைன்ட் இன் ஏ கிராஸ் பி. அதாவது ஃபங்க்ஷன் இஸ் அ சப்செட் ஆஃப் ரிலேஷன்ஸ், ரிலேஷன் இஸ் அ சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஒன் வேர்டில் எப்படி வேணுமோ அதை கேட்கலாம். அதனால் இந்த 3 ரிமார்க்ஸையும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து மேப்பிங்னு சொல்லலாம், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்னு சொல்லலாம். ஸோ ஃபங்க்ஷன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மேப்பிங் ஆர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஃபங்க்ஷன்னு சொன்னாலும் ஒன்று தான், மேப்பிங்னு சொன்னாலும் ஒன்று தான், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்னு சொன்னாலும் ஒன்று தான். ஸோ இதோட ரிமார்க்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நோட்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்ன பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இஃப் எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் இஸ் எ ஃபங்க்ஷன், தென் எக்ஸ் இஸ் த டொமைன் ஆஃப் எஃப் அண்ட் ஒய் இஸ் த கோடொமைன் ஆஃப் எஃப். நம்ம ஏற்கனவே டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் 3க்கான எக்ஸ்ப்ளனேஷனையும் போன வீடியோஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த இடத்துலையே நான் வந்து உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய்ங்கிறது ஃபங்க்ஷன், எஃப் ஃப்ரம் எக்ஸு ஒய், இதுதான் நான் மேப்பிங்கில் காமிச்சிருக்கேன். இப்போது இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸில் ஃபங்க்ஷன்னாவே என்ன வரும்னா லெஃப்ட் சைடில் உள்ள எல்லா எலமெண்ட்டுமே மேப்பிங்கில் வந்துடும். அதனால தான் இந்த எக்ஸை வந்து டொமைன்னே சொல்லிடுறாங்க. ஆனால் ரிலேஷனில் வந்து நம்ம எக்ஸுங்கிறத டொமைன்னே எல்லா சிச்சுவேஷன்லேயும் சொல்ல முடியாது. எப்போ வந்து ரிலேஷனில் லெஃப்ட் சைடில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் மேப்பிங்கில் வருதோ அப்போ மட்டும்தான் நம்மளால் வந்து ரிலேஷனில் டொமைன்னு சொல்ல முடியும். அப்படி இல்லைனா டொமைன்னு நம்ம ரிலேஷனில் எழுதும் போது எதெல்லாம் மேப்பிங்கில் வந்திருக்கோ அதை மட்டும்தான் எடுத்து எழுதுவோம். ஆனால் ஃபங்க்ஷனில் நமக்கு கிவன் கண்டிஷன் படியே என்னென்னா ஃபங்க்ஷன் அப்படின்னு இருந்தாவே லெஃப்ட் சைடில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸும் ரைட் சைடில் உள்ள எலமெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக மேப் ஆகிருக்கும். அதனால தான் இந்த எக்ஸுங்கிறத என்னென்னு சொல்கிறாங்கன்னா டொமைன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஒய்ங்கிறத கோடொமைன். இது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஒயில் உள்ளது எல்லா பாசிபிலிட்டிஸும். ஆனால் இங்கே உள்ளது எல்லாமே மேப்பிங்கில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் மேப் ஆகாத எலமெண்ட்ஸும் இருக்கலாம். அதனால தான் இது வந்து கோடொமைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ் இஸ் த டொமைன் ஆஃப் எஃப் அண்ட் ஒய் இஸ் த கோடொமைன் ஆஃப் எஃப். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி, தென் இமேஜ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி அண்ட் ப்ரீ இமேஜ் ஆஃப் பி ஈக்குவல் டு ஏ.
இப்போ நம்ம மேப்பிங் பண்ணிடுறோம். ஸோ எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் வந்து மேப்பிங் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கலாம். இப்போ ஏ வந்து பிக்கு மேப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இதை எப்படி எழுதலாம்? எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு சொல்லி எழுதலாம். ரிலேஷன்னாக்க பேராக எழுதுவோம், ஏக்கமா பி அப்படின்னு சொல்லி எழுதிடுவோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னாலும் ஏக்கமா பின்னு எழுதுவோம், ரிலேஷனையும் நம்ம ஏக்கமா பின்னு எழுதுவோம். இப்போ இதை எப்படி எழுதுகிறோன்னா எஃப் ஆஃப் ஏ, இல்லைனா ரிலேஷனில் எப்படி எழுதுவோம்னா ஏ இஸ் ரிலேட்டட் டு பி அப்படின்னு சொல்லி எழுதுவோம் இல்லையா? ஏஆர்பி, ஏ இஸ் ரிலேட்டட் டு பின்னு சொல்லி எழுதுவோம். பட் ஃபங்க்ஷனில் நம்ம எப்படி எழுதுகிறோன்னா எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி, ஏயும் பியும் எப்படி ரிலேட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னால் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பின்னு சொல்லி எழுத முடியும். ஸோ எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னு எழுதணும்னா ஏ வந்து பிக்கு மேப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ ஏயோட இமேஜ், இங்கே உள்ளது எல்லாமே இமேஜ், இங்கே உள்ளது எல்லாமே ப்ரீ இமேஜ். ஸோ இதிலேருந்து தான் இதுக்கு போகுது. அதனால தான் இதை எல்லாத்தையும் நம்ம இமேஜஸ்ன்னு சொல்கிறோம். இதுலேருந்து தான் வர்றதுனால இது ப்ரீ இமேஜ்னு சொல்கிறோம். ஸோ பிங்கிறது ஏயோட இமேஜ் அண்ட் ஏங்கிறது பியோட ப்ரீ இமேஜ். அதே போல் தான் இப்போ அடுத்தது சிடின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சியோட இமேஜ் வந்து டி, அதே போல் டியோட ப்ரீ இமேஜ் வந்து சின்னு சொல்ல முடியும். ஸோ இது ஃபுல்லாக எல்லாத்தையும் சேர்த்து இந்த செட்டாக சொல்லும் போது எக்ஸுங்கிறது டொமைன்னு வந்துடும், ஒய்ங்கிறது கோடொமைன். அதுக்குள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டும் எதோட மேப் ஆகியிருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்ம இமேஜஸும் ப்ரீ இமேஜஸும் சொல்ல முடியும். இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ இமேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? இமேஜஸ்னால் என்ன? இங்கே எந்தெந்த எலமெண்ட் எல்லாம் மேப் ஆகியிருக்கோ அது மட்டும் தானே நம்ம எழுத போகிறோம். ஸோ எதெல்லாம் மேப்பிங்கில் வருதோ கோடொமைனில் அது எல்லாமே நம்ம ஆல்ரெடி என்னன்னு சொல்லுவோம்னா ரேஞ்சுன்னு சொல்லுவோம். கோடொமைன்கிறது எல்லா பாசிபிலிட்டிஸும் சேர்ந்தது கோடொமைன். எதெல்லாம் நமக்கு அந்த மேப்பிங்கில் வருதோ அது மட்டும்தான் நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அப்போ இங்கே இமேஜஸ்ங்கிறதே மேப்பிங்கில் வர எலமெண்ட்ஸ் தான் இமேஜஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ எல்லா இமேஜஸையும் நம்ம சேர்த்து எழுதுனோம்னா அதுதான் ரேஞ்ச். இப்போ நம்ம டொமைன், கோடொமைன், இமேஜஸ், ப்ரீ இமேஜஸ், ரேஞ்சு எல்லாமே நம்ம ஃபுல்லாக கிளியராக பார்த்தாச்சு. இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். அதுலேருந்து எடுத்து எழுதலாம் ஒன்று ஒன்றா. இப்போ பார்த்தீங்கன்னா 2 செட்டு எடுத்திருக்கேன், எக்ஸ் அண்ட் ஒய்னு 2 செட்டு. ஸோ எக்ஸில் ஏபிசிடிங்கிற எலமெண்ட்ஸ், ஒய்யில் A1 B1 C1 D1 எலமெண்ட்ஸ் எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டுக்கும் நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போடுறேன். ஸோ எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஏ இஸ் மேப்டு டு A1, B இஸ் மேப்டு டு B1, C அண்ட் D. இப்போ C இஸ் மேப்டு டு C1, D இஸ் மேப்டு டு C1. ஸோ சியும் டியும் C1க்கே மேப் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு லெஃப்ட் சைடில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸுமே மேப்பிங்கில் வந்துருச்சு. இதுதான் கண்டிஷன். அண்ட் லெஃப்ட் சைடில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ரைட் சைடில் ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும்தான் மேப் ஆகிருக்கு. அப்போ இது ஒரு ஃபங்க்ஷன் தான். அப்போ நமக்கு கண்டிப்பாக தெரியுது. இப்போது இந்த லெஃப்ட் சைடில் உள்ள ஏபிசிடி இது எல்லாமே மேப்பிங்கில் வந்திருக்கு இல்லையா? அதனால தான் இதை வந்து நம்ம டொமைன்னு சொல்கிறோம். அப்போ டொமைன் ஈக்குவல் டு எக்ஸ். நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் இந்த A1 B1 C1 D1 இது எல்லா பாசிபிலிட்டிஸும். ஸோ இது எல்லாமே இந்த A1 B1 C1 D1 இந்த 4த்தையும் சேர்த்து தான் ஒய் இஸ் த கோடொமைன். ஸோ டொமைன்னா எழுதியாச்சு, கோடொமைன் அப்படின்னு எழுதியாச்சு. ஸோ டொமைன் ஈக்குவல் டு எக்ஸு அண்டு கோடொமைன் ஈக்குவல் டு ஒய். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜஸ் எழுத போகிறோம். இமேஜஸ் அப்படின்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளது தான் இமேஜஸ். மேப்பிங்கில் வந்திருக்க எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இமேஜஸ். அப்போ A1 B1 C1 இது 3 இமேஜஸ். ப்ரீ இமேஜஸ் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எங்கேருந்து இந்த மேப்பிங் வந்திருக்கோ அது ப்ரீ இமேஜ். இப்போ ABCD இது 4 வந்து ப்ரீ இமேஜஸ். ஸோ இமேஜஸ் அதில் A1 B1 C1 எழுதியிருக்கோம். ப்ரீ இமேஜஸில் ABCD எழுதியாச்சு. இப்போ நமக்கு ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா இமேஜஸ் எல்லாமே தான் எல்லாத்தையும் எழுதணும்னா அதுதானே ரேஞ்சுன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா இமேஜஸ்ங்கிறது மேப்பிங்கில் எந்த எலமெண்ட்லாம் வந்திருக்குதோ அதை தான் இமேஜஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இமேஜஸ் மேப்பிங்கில் வந்திருக்க எலமெண்ட்டை தான் நம்ம ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ இமேஜஸும் ரேஞ்சும் ஒன்று தான். அப்போ ரேஞ்ச் அப்படின்னா இமேஜஸ் எல்லாத்தையும் எழுதணும். A1 B1 C1 தட் இஸ் செட் ஆஃப் ஆல் இமேஜஸ். எல்லா இமேஜஸையும் எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ ரேஞ்ச் கண்டுபிடிச்சாச்சு.
அப்போ டொமைன் பார்த்துட்டோம், கோடொமைன் கண்டுபிடிச்சாச்சு, இமேஜஸ் ப்ரீ இமேஜஸ் எழுதியாச்சு, ரேஞ்ச் எழுதியாச்சு. இப்போ இது 5 தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட்டு. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்கிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் உங்களுக்கு இன்னும் வேறு விதமாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அப்படி பண்ணுறேன். ஏன்னா இது புரியாமல் நம்மளால் இந்த சாப்டரில் உள்ள இந்த எக்ஸசைஸில் உள்ள சம்ஸ் எல்லாம் சுத்தமாக போடவே முடியாது. இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் எல்லா சம்ஸுமே நம்மளால் அட்டென்ட் பண்ண முடியும். அண்ட் ஃப்யூச்சரில் +1 +2லேயோ காலேஜ்லேயோ கூட இதுதான் உங்களுக்கு வந்து பேசிக். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு f from x to y is a function only if every element in the domain has an image in y. ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். லெஃப்ட் சைடில் உள்ள எல்லா எலமெண்ட்டுமே மேப்பிங்கில் வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. எவ்ரி எலமெண்ட் இன் த டொமைனில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஹேஸ் அன் இமேஜ் இன் ஒய். ஒயில் அதுக்கு வந்து இமேஜ் வேணும். ஸோ இது எக்ஸு, இது ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா எக்ஸில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒய்யில் ஏதோ சம் இமேஜ் இருக்கணும். அவ்வளோதான் ஃபஸ்ட்டு கண்டிஷன். அப்போ தான் அதை வந்து ஃபங்க்ஷன்னு சொல்ல முடியும். அடுத்தது இன்னொன்று என்னென்னா இமேஜ் இஸ் யூனிக். ஸோ 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் சொன்னோம் இல்லையா, ஒரே ஒரு இமேஜ் தான் இருக்கணும். லெஃப்ட் சைடில் உள்ள ஒரு எலமெண்ட்டுக்கு ரைட் சைடில் ஒரு எலமெண்ட் தான் மேப் ஆகணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுதான் வந்து இமேஜ் இஸ் யூனிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பி வந்து எஃப்க்கு மேப் ஆகிருக்கு, சி எஃப்க்கு மேப் ஆகிருக்கு. ரெண்டும் ஒரே எலமெண்ட்டுக்கு மேப் ஆகலாம், அதில் எந்த கன்ஃபியூஷனும் உங்களுக்கு வேண்டாம். ரெண்டும் ஒரே எலமெண்ட்டுக்கு மேப் ஆகலாம், 2 எலமெண்ட்டுக்கு தான் மேப் ஆகிடக்கூடாது. ஸோ 2 எலமெண்ட்டு ஒரு எலமெண்ட்டுக்கு மேப் ஆகலாம், ஒரு எலமெண்ட் வந்து இங்கே உள்ள 2 எலமெண்ட்டுக்கு மேப் ஆகிடக்கூடாது. இப்போ பாருங்கள், ஏ வந்து டி கூடயும் மேப்பிங்கில் இருக்குது, இ கூடயும் மேப்பிங்கில் இருக்குது. அப்போ இது மாதிரி வந்ததுன்னா இது ரிலேஷனை தான் நம்மளால் சொல்ல முடியுமே தவிர ஃபங்க்ஷனை சொல்லவே முடியாது. அப்போ ஃபங்க்ஷனில் என்னவாக இருக்கணும்னா இமேஜ் வந்து யூனிக்காக இருக்கணும். இப்போ ஏயோட இமேஜ் வந்து ஒன்று டி மட்டும் இருக்கணும், இல்லை ஏயோட இமேஜ் வந்து இ மட்டும் இருக்கணும். இப்போ பியோட இமேஜ் வந்து கேட்டால் எஃப்னு நம்ம சொல்லிடலாம், சியோட இமேஜ் என்னன்னு கேட்டால் எஃப்னு சொல்லலாம். ஆனால் இங்கே பாருங்கள், ஏயோட இமேஜுக்கு நீங்கள் டின்னு சொல்ல முடியாது, ஈன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வரக்கூடாது. இப்படி வந்துச்சுன்னா இது ஃபங்க்ஷன் கிடையாது, இது ரிலேஷனாக மட்டும்தான் இருக்கணும். ஸோ எவ்ரி எலமெண்ட் இந்த டொமைன் ஹேஸ் அன் இமேஜ். ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் டொமைனில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இமேஜ் இருக்கணும், அந்த இமேஜ் வந்து யூனிக்காக இருக்கணும். இவ்வளோ தான் ஃபங்க்ஷனுக்கான கண்டிஷன். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, இப்போ ஏ பின்னு சொல்லி 2 ஃபைனைட் செட்ஸ் எடுத்துக்கிறோம். நமக்கு ஃபைனைட் செட்னால் நல்லாவே தெரியும், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து கவுண்டபிள், எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியும், அதுதான் வந்து ஃபைனைட் செட்டுன்னு சொல்லுவோம். வித் n ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி. இப்போ ஏங்கிற செட்டில் பி எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு எடுத்துக்கிறோம், பிங்கிற செட்டில் q எலமெண்ட்ஸ்னு இருக்குதுன்னு எடுத்துக்கிறோம். தென் the total number of function exist between. இப்போது இப்போ ஏ பின்னு 2 செட் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு நடுவில் நம்ம ஃபங்க்ஷன் எழுதுவோம் இல்லையா. ஸோ எவ்வளோ விதமான ஃபங்க்ஷன்ஸ் நம்ம எழுத முடியும், நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எவ்வளோ எழுத முடியும்னா q⁻p. ஸோ இப்போ இது வந்து 2, இது 3 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா 3/2 அத்தனை ஃபங்க்ஷன்ஸ் நம்மளால் எழுத முடியும். அதே போல் இதே n ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி அண்ட் n ஆஃப் பி ஈக்குவல் டு க்யூக்கு நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் எவ்வளோ எழுத முடியும்னா 2/pq எழுத முடியும். நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் வந்து 2/pq. அதே போல் n ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி அண்ட் n ஆஃப் பி ஈக்குவல் டு க்யூக்கு எத்தனை கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதலாம் அப்படின்னா PQ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுத முடியும். ஸோ இதுவும் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, இதுவும் வந்து 1 வேர்டில் நிறைய கேட்கலாம். ஸோ P and Q நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து q/p, நம்பர் ஆஃப் ரிலேஷன்ஸ் வந்து 2/pq, நம்பர் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து p × q. ஸோ இதுவும் வந்து எது வேணுமோ 1 வேர்டில் கேட்கலாம். ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த சாப்டர் ஃபுல்லாகவே எஃப்பை வந்து நம்ம என்ன ஃபங்க்ஷனாக பார்க்க போகிறோம்னா ரியல் வேல்யூண்டு ஃபங்க்ஷனாகவே பார்க்க போகிறோம். அதாவது நேச்சுரல் எஃப்ங்கிறது நம்ம ஃபங்க்ஷன் எதுக்கு வேணுமோ நம்ம டிஃபைன் பண்ணலாம். நேச்சுரல் நம்பருக்கும் ஃபங்க்ஷன் போடலாம் இல்லையா, ஹோல் நம்பருக்கும் ஃபங்க்ஷன் எழுதலாம். ஆனால் நம்ம இந்த எஃப்ங்கிற அதாவது இந்த சாப்டரில் எஃப்ங்கிறத நம்ம வந்து ரியல் நம்பர்லேருந்து ரியல் நம்பருக்கு ஒரு ஃபங்க்ஷனாக எழுதிக்க போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து எதுக்கெல்லாம் டிஃபைன் ஆகிருக்குன்னு நம்ம சொல்லி செக் பண்ண போகிறோம். இப்போ f(x) = 1/x + 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸுங்கிறது ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் தானே.
ஸோ ரியல் வேல்யூனா என்ன, ரியல் நம்பர்ஸ்னால் என்ன இருக்கும், நெகட்டிவ் நம்பர்ஸ் 0 இருக்கும், பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், அதுதான் ரியல் நம்பர்ஸ். அதுலேயே வந்து என்ன இருக்கும், டெசிமலும் இருக்கும், அப்புறம் வந்து எல்லா நம்பர்ஸுமே என்னென்ன நம்பர்ஸ்லாம் இருக்கும் டோட்டலாக எல்லாமே இருக்கும், அதை தான் நம்ம வந்து ரியல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நம்ம வந்து ஜென்ரலாக வந்து நெகட்டிவ் நம்பர், பாசிட்டிவ் நம்பர், 0 இது மூணுத்துக்கும் செக் பண்ணவே போதும். ஸோ f of x equal to 1 by x plus 1. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து பாசிட்டிவ் நம்பர்ஸ்க்கு செக் பண்ணி பார்க்குறேன். f of 1 equal to 1 by 2, ஸோ 0.5. f of 2 equal to 1 by 3, f of 3 equal to 1 by 4. இதுக்கெலாம் ஏதோ டெசிமலில் ஏதோ சம் வேல்யூஸ் வரப்போகுது. நெக்ஸ்ட்டு வந்து நான் 0க்கு செக் பண்ணுறேன். f of 0 equal to 1. அடுத்தது நான் f of -1க்கு செக் பண்ணி பார்க்குறேன். f of -1 போட்டிங்கன்னா 1 divided by -1 plus 1 0 ஆகிடும். 1 by 0 என்னென்னா இன்ஃபினிட்டி. இப்போ f பாசிட்டிவ் வேல்யூஸ் எல்லாத்துக்கும் ஏதோ சம் மேப்பிங்ஸ் வருது. நெகட்டிவ்லேயும் f of -2 -3க்கெலாம் போட்டால் ஏதோ சம் ஆன்சர் வருது, அதாவது ஏதோ ஒரு நம்பருக்கு மேப் ஆகுது. ஆனால் -1 அப்படிங்கிற இந்த வேல்யூக்கு மட்டும் இன்ஃபினிட்டின்னு வருது பாருங்கள். ஸோ இன்ஃபினிட்டி வந்து வரக்கூடாது மேப்பிங்கில். ஸோ இந்த எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து மற்ற எல்லா ரியல் நம்பர்ஸுக்கும் டிஃபைன் பண்ண முடியும், ஆனால் -1ல் மட்டும் அதை டிஃபைன் பண்ண முடியாது. ஏன்னா -1 போட்டோன்னா f of -1 வந்து இன்ஃபினிட்டின்னு வருது. அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா f of -1 இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது -1 விட்டுட்டு மற்ற எல்லா நம்பர்ஸ்க்கும் நம்மளால் இதில் ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதோட டொமைன் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் ரியல் நம்பர்ஸ், டோட்டலாக உள்ள ரியல் நம்பர்ஸில் எதை மட்டும் நம்ம மைனஸ் பண்ணுறோன்னா -1 அப்படிங்கிற அந்த செட்டை மட்டும், -1 மட்டும் நம்ம விட்டுட்டு மற்ற எல்லா நம்பர்ஸுக்கும் இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்மளால் எழுத முடியும். அப்போது திஸ் f is belongs to -3 அதாவது எக்ஸட்ரா நெகட்டிவ் நம்பர்ஸ் இன்னும் எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். -3 -2 -1ல் வந்து இது டிஃபைன் பண்ண முடியலை, அதனால் அதை விட்டுட்டு 0 1 2 3 எக்ஸட்ரா இப்படி போய்கிட்டே இருக்குது. ஸோ இதே போல் தான் நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா f of xன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு நம்மளை வந்து எப்படி கேட்கலாம் அப்படின்னா, கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து எதில் மட்டும் டிஃபைன் ஆகலை அப்படின்னு கேட்கலாம். இல்லை எதில் இதோட ரேஞ்ச் வந்து என்ன, இதோட டொமைன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அந்த மாதிரி கேட்டாக்கா நம்ம எப்படி தான் ஒரு நம்பராக போட்டு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், அடுத்தது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா f of x equal to 1 by x square minus 5x plus 6 இப்படி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, இப்படி ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இது எதுக்கெல்லாம் டிஃபைன்ட் ஆகியிருக்கு, எதுக்கு டிஃபைன்ட் ஆகலைன்னு சொல்லி பார்க்க போகிறோம். நமக்கு வந்து எஃப்ங்கிறது ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பாசிட்டிவுக்கும் பார்க்கணும், 0வுக்கு பார்க்கணும், நெகட்டிவ்க்கு பார்க்கணும். ஸோ பாசிட்டிவில் 0வுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 0வுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 1 by 6ன்னு வரும். ஸோ ஓகே. இதுவே 1 2 3 ஸோ பாசிட்டிவ் வேல்யூஸ் பார்க்குறோம். 1ங்கிற நம்பருக்கு ஓகே, 1ன்ற நம்பருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 -5 + 6 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ 7 -5 ஸோ 1 by 2. ஸோ 0 1 அந்த ரெண்டு நம்பருக்கும் நம்மளால் f of x வந்து எழுத முடியுது. ஆனால் x equal to 2 அதுக்கு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 4 - 10 + 6. ஸோ 1 by 0 equal to infinity. ஸோ f of 2 வந்து இன்ஃபினிட்டின்னு வருது, அதே போல் f of 3யும் வந்து இன்ஃபினிட்டி தான் வருது. அப்போ இன்ஃபினிட்டின்னு வந்ததுன்னா அந்த ரெண்டு பாயிண்ட்லேயும் இந்த ஃபங்க்ஷனை நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது. அப்போ f is not defined for x equal to 2 and 3. அப்போ இதோட டொமைனில் எதையும் நம்ம விட்டுற போகிறோம்னா இதோட டொமைனில் ரியல் நம்பர்ஸ் ஃபுல்லாக எழுதிக்கிட்டு 2ஐயும் 3ஐயும் மட்டும் விட்டுறோம். அப்போது டொமைன் ஆஃப் f இஸ் r - 2, 3. நீங்கள் வேணால் மற்ற நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கோ இல்லை 0வுக்கோ இல்லை மற்ற பாசிட்டிவ் நம்பர்ஸ்க்கோ போட்டு பாருங்களேன். போட்டு பார்த்திங்கன்னா எஃப்க்கு வந்து ஏதாவது ஒரு சம் வேல்யூ வரும். அது டெசிமல்லையும் வரலாம், இல்லை ஹோல் நம்பராக வரலாம், எப்படி வேணுமோ வரலாம், இல்லை 0 கூட வரலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த 2க்கும் 3க்கும் மட்டும்தான் எஃபோட வேல்யூ வந்து இன்ஃபினிட்டின்னு வருது. அதனால் எஃப் இஸ் நாட் டிஃபைன்டு ஃபார் 2 and 3 அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஸோ இதோட டொமைன் எழுதும் போது ரியல் நம்பர்ஸ் எல்லாத்தையும் எழுதிக்கிட்டு அதில் 2ஐயும் 3ஐயும் மட்டும் நம்ம வந்து விட்டுறோம். ஸோ f is belongs to the set -2 -1 0 1 2ஐயும் 3ஐயும் விட்டுட்டு 4 5 எக்ஸட்ரா. ஸோ இதுதான் வந்து
எக்ஸாம்பிள். இது வந்து நமக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து இந்த ஃபங்க்ஷன் வந்து எதில் வந்து டிஃபைன் ஆகிருக்கு, எதில் டிஃபைன் ஆகலைன்னு கேட்டாங்கன்னா நம்ம இப்படி தான் செக் பண்ணி அதுக்கு ஆன்சர் சொல்லணும். நெக்ஸ்ட்டு இது அடுத்தது நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், ரிலேஷன் இஸ் அ சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் அண்ட் ஃபங்க்ஷன் இஸ் அ சப்செட் ஆஃப் ரிலேஷன். ஓகே, இதோட இந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் முடியுது. இந்த வீடியோ இதோட முடியுது. இதோட கண்டினியூட்டி வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ வியூவர்ஸ்.